Hi sisters, welcome to Silk Thread Jewelry Making course. ஸோ டுடே கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சன்பால் இயரிங் எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு சன்பாலி ஓகேவா, இது உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். ஸோ இதான் வந்து சன்பாலி. இதில் வந்து சைஸ் வேரியேஷன்ஸ் நிறைய இருக்குது. பெரிய சைஸ், சின்ன சைஸ் அந்த மாதிரி இருக்குது ஓகேவா. ஸோ இது வந்து இயரிங்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா டாலர்ஸ் மாதிரியும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய இடத்துல நம்ம வந்து ஒரு டாலர் மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த சன்பாலியை இயரிங்காக நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 15 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆர் 20 ஸ்ட்ராண்ட்ஸ் ஓகேவா, இதில் 20 இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ 20 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன் ஓகேவா. இதில் வந்து மேல் பக்கத்தில் ஒரு ஹோல் இருக்கும். இந்த ஹோல் வந்து வெளியே தெரிய மாதிரி ஒட்டிக்கணும் ஓகேவா. ஏன்னா அதில் தான் நம்ம வந்து ஸ்டட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ஸோ அதனால் இந்த ஹோல் போர்ஷன் தெரியுது மாதிரி இந்த சைடு ஆர் அந்த சைடு ஏதாவது ஒரு சைடில் க்ளூ அப்ளை பண்ணி இதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும். ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் இந்த எண்டு போர்ஷனை மட்டும் கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அந்த ஹோல் வழியாக நம்ம வந்து விட்டு வெளியே எடுக்கணுங்கிறதுக்காக. ஆல்ரெடி நம்ம க்ளூ அப்ளை பண்ண போர்ஷன் இருக்கும்ல, ஸோ அதை வந்து இப்படி ஒரு ஷார்ப்பனிங்காக பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இதை வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ரேப்பிங் ஓகேவா, நல்லா நீட்டாக ரேப் பண்ணிக்கணும். ஃப்ளாட்டாகவே எடுத்து அப்படியே மாற்றி விட்டுறணும் ஓகேவா. இதில் வந்து நீங்கள் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு பிளேஸில் க்ளூ அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் பண்ணிக்கலாம். பட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு பக்கத்தை நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு மாதிரி அஸ்யூம் பண்ணி அந்த சைட் க்ளூ வராமல் பார்த்துக்கணும் ஓகேவா. இன்சைடில் ஒடுங்கி வரணும், இங்கே வரும்போது விரிஞ்சு வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கர்வ் போர்ஷன் வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ அந்த பிளேஸில் லைட்டாக நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணி இப்படி ஃப்ளாட் பண்ணிக்கலாம். ஃப்ளாட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இதை கவர் பண்ணுற மாதிரி க்ளூ வச்சுட்டு அந்த ஹோலையும் ஹைட் பண்ணிடக்கூடாது, அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து சன்பாலி ரேப் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு சன்பாலியும் நீங்கள் ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க. என்ன கலர் காம்பினேஷன் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இதுவே நமக்கு இன்னொரு சன்பாலிக்கும் போதும். ஓகேவா? இதுக்கு மேலே நம்ம வந்து டிசைன்ஸ் கொடுத்துக்கலாம், டிசைன் கொடுக்காமல் இருக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். ஓகேவா? ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். நான் 2-3 மாடல் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து செயின் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். என்ன காம்பினேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காம்பினேஷனில் ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இனி இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு ஸ்டட்டு மட்டும் வச்சாச்சுன்னா நம்மளோட சன்பாலி ரெடி ஆகிடும். இப்போ நான் இதே ஃபிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். ஸ்டட் ரெடி பண்ணுறது நம்ம வந்து ஜஸ்ட்டு காயின் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து ஸ்டட்டுக்கு மேலே ஜஸ்ட் ஒரு காயினை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே டிசைன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலே போதும், ரொம்ப ஹெவியாக இருக்க வேண்டாம். சிம்பிளாக டிசைன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டட்டு மேக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் என்ன கலர் காம்பினேஷன் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்றாக்கில் ஒரு ஸ்டட் மேக் பண்ணிவிட்டு இந்த ரிமைனிங் ஸ்பேஸில் எல்லாம் நமக்கு வந்து டிசைன்ஸ் வர்றது மாதிரி பார்த்துக்கணும். ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டட் மேக் பண்ணாமல் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஒரு ஸ்டட் ப்ளேஸ் பண்ணும்போது இங்கே வந்து நமக்கு இடிக்கும். இந்த ப்ளேஸில் வந்து பார்த்தீங்களா, இதில் இவ்வளோ ஸ்பேஸ் உள்ளே போகுது. ஸோ நம்ம வந்து அது தெரியாமல் ஃபஸ்ட்டே இங்கே வரைக்கும் எண்டு வரைக்கும் டிசைன்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஸ்டட் ஃபிக்ஸ் பண்ணும்போது டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டட்டை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கேற்றாக்கில் நீங்கள் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்டிங்களா? ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஒரு சன்பாலி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி இதில் வந்து டிசைன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்றாக்கில் இப்போ நான் இதில் காட்டியிருக்க மாதிரி உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் அந்த குட்டி குட்டி ஃப்ளவர் சீக்வன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன்.
ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இதை பார்த்துட்டிங்கன்னா இந்த சன்பாலி வந்து 2 கலர்ஸில் நான் ரேப் பண்ணியிருக்கேன். ஸோ பேஸ் ஒரு கலரில் ரேப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு கலரில் இந்த மாதிரி 2 கலர்ஸ் வச்சு நான் வந்து ரேப் பண்ணியிருக்கேன். தென் அதே மாதிரி இதில் வந்து இந்த மாதிரி ஜம்ப்ரிங் அட்டாச் பண்ணி கூட கீழே ஒரு ஜும்கா அந்த மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஜம்ப்ரிங் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரேப் பண்ணும்போதே இதை வச்சு நம்ம வந்து ரேப் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இதில் வந்து எந்த இடத்துல ஜம்ப்ரிங் வேணுமோ அந்த பிளேஸ் வரும்போது ஒரு ஜம்ப்ரிங்கை இதுக்குள்ளே கொடுத்துடணும். எண்டு போர்ஷன் வழியாக கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணி நம்ம ரேப் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் டே நம்ம இன்னொரு இயரிங் மேக்கிங்கோட பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ஜம்ப்ரிங் அட்டாச் பண்ணனா அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஜஸ்ட்டு ஒரு சன்பாலி இந்த மாதிரி ரேப் பண்ணி ஒரு ஸ்டட்டும் ரெடி பண்ணி அதுக்கு மேட்சிங்காக ஒரு குந்தன்ஸ் யூஸ் பண்ணியோ செயின் ஸ்டோன் யூஸ் பண்ணியோ நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் இதில் வந்து டிசைன்ஸ் கொடுக்கல. ஏன்னா உங்களோட விருப்பத்துக்கு ஏற்றாக்கில் உங்களுக்கு நம்ம நிறைய டிசைன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்றாக்கில் நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. நியூவாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எனக்கு ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.